நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கள் இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். கடகராசி சார், கடகராசிக்கு எல்லாமே கால நேரங்கள் ஜம்முன்னு இருக்கு. ஆனா கடகராசி என்பர்களை இந்த சனி பகவான் வக்ர காலங்களிலே கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலட்சியமா இருக்கக்கூடாது, ரொம்ப டீப்பா இன்வால்மெண்டோடு இருக்கணும். உங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும்
உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உங்க தொழில் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும், அதுல 100% 100% நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னாக்கா, அந்த சனி பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக இருந்தாலும், உண்மையிலேயே அந்த பாக்கியங்கள் சனி பகவான் பார்த்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தாரு. இதுதான் உண்மை. சனி பார்த்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாரு. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொன்னாக்கா, சனி பகவானுடைய நல்ல பார்வை காரணம். 9வது பார்வை. திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்காரு, குருவுடைய வீட்டுல இருக்காரு, குரு பார்க்கிறாரு. அப்ப இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடகராசிக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சனி பகவான். அப்பேற்பட்ட சனி இப்ப என்ன பண்றாருங்க, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ரிவைஸ் ஆறாரு. அப்ப எச்சரிக்கை தேவை கடகராசி என்பது. உண்மையிலே இந்த வக்ர சனியினால் ஒரு ராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கை இருக்குன்னு கேட்டா நான் கடகத்தை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்கள் எதுவும் அலட்சியம் கூடாது, நாம தான் பார்த்துட்டோமே, நமக்கு தான் எல்லாமே இருக்க அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இன்னும் உங்களுக்கு அவேர்னஸ் அதிகமாகணும், இன்னும் நீங்க 1000 மடங்கு இன்வால்மெண்ட் வேணும். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அது ஒரு முறைக்கு 100 முறை உங்களுடைய முயற்சி அதுல இருக்கணும். இன்னும் அதிக உழைப்பு உங்களுக்கு தேவை. நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு லேசியா இருந்துட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. இதனால் கஷ்டப்பட்டு சனி பகவான் கொடுத்ததை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், ஒரு பேர் புகழை கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கலாம். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வாழ்க்கையே கொடுத்துருக்கார். அப்போ அந்த வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கணும். கடகராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய 6 மாசங்கள், ஜூலை 17 டிசம்பர் 28 வரை, இந்த வருஷம் முழுவதும் ஜூலை 15 டிசம்பர் 28 வரையிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், அலட்சியம் இருக்கக்கூடாது, பெரியவங்க பேச்ச கேட்கணும், ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கணும், ஒரு அட்வைஸ் எடுத்துக்கணும். எந்த புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, கடன் கொடுக்கறது, ஒரு அட்வைஸ் கேட்டு செய்யணும். செய்யலாமா, நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாமா, ஒரு லோன் வாங்கல, கடன் வாங்கிட்டு கேட்கக்கூடாது, வாங்கறதுக்கு முன்னாடி கடன் வாங்கலாமான்னு கேட்கணும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு செய்வது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல இந்த அரசியல் குடும்பங்கள், அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, அரசியல்னா அங்க மாறலாமா இங்க மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க, மாற்றங்களை விரும்பக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க, மெயினா சினிமா துறையில ஒரு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், பசங்களை எதிர்காலம் பற்றிய கவலைகளாக, பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், இல்லைன்னா உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ், அடுத்தடுத்த மருத்துவ செலவுகளாக இருக்கலாம். வீடே ஒரு சுபிக்ஷம் இல்லாம இருக்குது சாமி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ வருமானம் வருது, நல்லா இருக்கும், பட் வீடு ஒரு சுபிக்ஷமா இல்லை. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடியவங்க. அப்ப கடகராசி என்பர்களே கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. இப்போ அறிவொளி ஐயா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார். அவர் தான் சொல்வார், எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் நல்லா இல்லை, எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பான முறையில இதனால் வரையில உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில், அந்தஸ்து, பேரு, புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம்,
குடும்பம், நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. அப்போ அதுக்கு அப்படியே ரிவைஸ் பண்ணக்கூடிய இந்த வக்ர காலம் என்பது சனி பகவான் கொடுத்ததை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்களான்னு பார்ப்பார். செக் பண்ணுவார் உங்களை. நம்ம ஒரு விஷயம் அவனுக்கு கொடுத்தோம், ஒழுங்கா வச்சுருக்கானா, காப்பாத்திக்கிறானான்னு பார்ப்பார். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஆலய வழிபாடுகள் கை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க சொன்னது கரெக்ட் சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு புது கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்களே. இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும் அங்கே. இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள், ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினா வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.